கமலுக்கும் இவருக்கு மணிரத்னனுக்கும் சண்டை. ஓ, இவர் சொல்றாரு நான் செத்து போற மாதிரி அடிக்கப்பட்டேங்க. சினிமாவில் வந்து இந்த ப்ரொமோஷன் கலாச்சாரம்ன்றது நீங்க பெரிய அளவில் போயிடுச்சு. நீங்க என்ன கேட்டகரியில் அங்கே இருக்குங்க தான் அதான் முக்கியம். டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் போறப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க கரெக்டாக பட்ஜெட்டை பண்றாங்க. வேற ஒரு தயாரிப்பாளருக்கு பண்றப்ப என்ன பண்றாங்கன்னா யூடியூப்ல சட்டையர் பண்ணிட்டு இருந்த ஒரு குரூப்ல அவருக்கு ஒரு பெரிய டீம் இங்க பிஆர் பண்ணிட்டு இருக்கு. அவரை ப்ரோமோட் பண்றது. அவர் சினிகார்னர் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யார் இருக்கா அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் சுபீர் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். குடும்பங்கள் கொண்டாடும் டாக்ஸிக் இந்த படத்தோடைய ட்ரெய்லர் லான்ச் வந்து சமீபத்தில் நடந்துச்சு. அந்த ட்ரெய்லர் லான்ச் ரொம்ப பிரம்மாண்டமா பெங்களூர்ல நடக்கப்பட்டுச்சு. அதுக்குள்ள நிறைய கேள்விகளும் இவங்களா வந்திருக்காங்களா அப்படிங்கிற ஷாக் வந்துச்சு. நீங்க எப்படி அந்த ட்ரெய்லர் லான்ச் பார்த்தீங்க? ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது பெங்களூர்ல அந்த கம்பெனி அங்க இருக்கிறதுனால அவங்க பெங்களூர்ல வச்சு கொண்டாடி இருக்காங்க. தக் லைஃப் பாக்குற மாதிரி இருந்துச்சு. இல்ல அது என்னன்னா இப்போ ஆடியோ லான்ச் அப்படிங்கிறதே அது ஒரு இன்னைக்கு படத்துக்கு நீங்க ஒரு ஆர்டிஸ்ட ஃபிக்ஸ் பண்றப்ப அவங்க ப்ரொமோஷனுக்கு சேர்த்து தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. நீங்க இவ்வளவு நாள் கூட இருக்கணும். உதாரணத்துக்கு தக் லைஃப் தான் சொல்றீங்க, ஏற்கனவே ஞாபகப்படுத்துறீங்க. தக் லைஃப்ல 3 மாசம் தக் லைஃப் படத்துக்கு வந்து சிம்புவோடைய டெடிகேஷன் ரொம்ப பெரிய விஷயம். இந்த படத்துக்கு 2 வருஷம் வேற எந்த படமும் கமிட் பண்ணிக்கல. 2 வருஷம் கூப்பிடறப்பெல்லாம் போய் நடிச்சு வந்தாரு. ஆனா அண்ணனை ஏமாத்திட்டாங்க. ஆமா, அதுல என்ன காமெடினா சொன்னப்பட்ட கதை வேற. சிம்புவை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, நீங்க தான் வந்து கடைசியில வந்து கமலஹாசன் சார் வந்து நீங்க வந்து இறந்துருவாரு, நீங்க தான் அதை வந்து கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா கதை. கிளைமேக்ஸ் சீனு கிளைமேக்ஸ் எடுத்துக்கிறாங்க. கேரவன்ல உட்காந்துருக்காரு. ஆஃப் டே ஷூட்டிங்கே போலையா. யாரு? அவங்க கமலுக்கும் இவருக்கு மணிரத்னனுக்கும் சண்டை. ஓ, இவர் சொல்றாரு நான் செத்து போற மாதிரி அடிக்கப்பட்டேங்க அப்படின்னு இருக்காரு. இல்ல நீங்க சீனை மாத்துங்க. 2 பேருக்குள்ள பெரிய சண்டை வந்திருக்கு. சிம்பு உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்காரு ஆஃப் டே. அப்புறம் போய் கேட்கவும் முடியாது. பெரிய ஆட்கள் பூரா 2 பேருமே மதிக்க அச்சனை விட்டு என்னன்னு பார்த்து வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உள்ள பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அவர் நான் யார மாதிரி நடிக்க மாட்டேன், நான் தான் ஹீரோன்னு இருக்காரு. வேற வாய். இது உண்மை நடந்ததுங்க. புரியுது. கடைசியில வந்து இல்லாம காம்ப்ரமைஸ் பண்ணி சிம்பிளா நீங்க இறந்து போற மாதிரி பண்ணிட்டு அவரை வந்து ஹீரோ பார்த்துடலாம் அப்படின்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வயல் நடந்து போற மாதிரி இருக்கும். ஆமா, பெருசா வந்து பாட்டு எங்க போடுறதுன்னு தெரியாம அங்க போட்டாங்க, போட்டு பிடிச்சி விட்டுருப்பாங்க. அது அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய குழப்பத்துக்கு மத்தியில படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்துக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு அந்த படம் ப்ரொமோஷன் ஆரம்பிக்கிறப்ப இவர் ஒரு படம் கமிட் ஆனது. இந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் இந்த பார்க்கிங் டைரக்டரோட படத்தை கமிட் ஆயிட்டாரு. பூனேல ஷூட்டிங் அந்த படத்துக்கு கிளம்புறாங்க. டான் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூசர். ஷூட்டிங் கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளேயும் இவங்க வந்து ப்ரொமோஷன் போறோம்ட்டாங்க. அப்படி அந்த படத்தை ஹோல்ட்ல வச்சுட்டு இந்த அது ஏப்ரல் மே 2 மாசம் காலேஜ்ல ஷூட்டிங். அப்ப 2 மாசத்துக்கு இவங்க வந்து இது கொடுப்பிட்டாங்க ப்ரொமோஷன். 3 மாசம் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் வேற வழி இல்லாம போய் படம் ரிலீஸ் ஆகி கடைசியில் அங்க சிம்போடைய சீன்ஸே இல்லாம அந்த படத்தை வந்து கொத்துக்கறிப்பட்டு காலி பண்ணிட்டாங்க. அதுல நடந்த விஷயம் என்னன்னா 2 பேருக்குள்ள நடந்த ஒரு கான்ட்ரவர்சி. சீனை வந்து நான் இம்ப்ரோவைஸ் பண்றேன், நான் ஒரு கையாளி உப்பு போடுறேன், கையாளி உப்பு படம் போட்டு தக் லைஃப் காலி பண்ணி விட்டு கமல் பெரிய கடல்ல சிக்கல்ல போயிட்டாரு. அந்த மாதிரி ப்ரொமோஷன் ஏன் அப்படின்னா ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்ப நயன்தாரா மாதிரியான நயன்தாரா ஒரு ஷெட்யூல் வச்சிருக்காங்க. 9 to 6 தான் வருவேன், குழந்தைகளை விட்டு வர மாட்டேன்னு நிறைய வச்சிருக்காங்க. ப்ரொமோஷனுக்கு போறப்ப எப்படி வருவாங்க? இந்த ப்ரொமோஷனுங்கிறது 1 நாள் வருவாங்க, 2 நாள் வரலாம். மாத கணக்குல இப்போ தமிழ் தெலுங்கு படம் வந்து அப்ப கன்னடம் தமிழ் தெலுங்கு 3 4 லாங்குவேஜ்ல பண்றாங்க. எல்லா லாங்குவேஜ்லயும் ப்ரொமோஷனுக்கு போகணும். ப்ரொமோஷனே கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு உள்ளான டேட் அளவுக்கு ஆயிருது இன்னைக்கு. அப்படி வர்றப்ப வர வழக்குட்டாயத்தை தான் அவங்கள கூட்டு வந்திருக்கிறாங்க. ஓகே. ஆனா அவங்க மேடையில ஏறி பேசும்போது சில பேர் வந்து அதை ஆதரிக்கிறாங்க, சில பேர் வந்து இல்ல இவங்க வந்து நயன்தாராக்கு கொஞ்சம் ஹெட்வெயிட் ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இல்லைங்க, அவங்களுக்கு மெச்சூர்ட் ஆயிட்டாங்கன்னு நான் பாக்குறேன். இன்னைக்கு அவங்க ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு 20 வருஷமா நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஃபேமிலி ஆயிடுச்சு. அவங்க ஒரு ஷெட்யூல் வச்சுக்கிட்டாங்க. 9 to 6 வேலை பார்ப்பேன். அவங்களுக்கு ஒரு அவங்க எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை பண்றாங்க. கரெக்ட். அது தவறு என்ன சொல்ல முடியும். அந்த கண்டிஷன்ஸ்ல ஒத்துக்கிட்டு தானே பண்றாங்க. ஆனா இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இப்ப உதாரணத்துக்கு இந்த படத்துல நீங்க தான் கதாநாயகி, நீங்க தான் கதாநாயகன், உங்களுடைய முகத்தை வச்சுதான் இந்த படத்தை நான் விற்க போறேன், இதுதானே ப்ரொடியூசருடைய ஐடியாவே இதுதானே இருக்கும். இந்த முகத்தை பார்க்கறதுக்கு தான் மக்கள் வராங்க.
இந்த படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு ஆப்வியஸா இந்த 2 முகங்களும் தேவைப்படும்ல. ஏன்னா நம்ம இங்க பிரசாத் லேப்ல நிறைய பேர் வந்து அது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கோம். பல பேர் வந்து வரமாட்டாங்க, ஹீரோ வரமாட்டாங்க, ஹீரோயின் அவங்களோட சொந்த படத்துக்கே வரமாட்டாங்க. அப்படி ஆனா ஒரு குறிப்பிட்ட படத்துக்கு மட்டும் அவங்க பேய்க்கிறாங்க, அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் படங்களுக்கு பேய்க்கிறாங்க. ஆனா அவங்களுடைய சொந்த படம் அவங்க நடிச்ச படத்துக்கு ஏன் வரமாட்டாங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். சினிமாவில் வந்து இந்த ப்ரொமோஷன் கலாச்சாரம்ங்கிறது நீங்க பெரிய அளவில் போயிடுச்சு. நீங்க என்ன கேட்டகரியில் அங்கே இருக்குங்கிறது அதான் முக்கியம். நீங்க ஒரு புது டைரக்டர், நீங்க ஒரு படத்தை வந்து ப்ரொமோஷனுக்கு கூப்பிடுறீங்கன்னா கூப்பிட்டு வர்ற கெஸ்ட்டுக்கு பணம். புரியுது. அதுக்கிட்டே சில பேர் இருக்கிறாங்க. ஒரு ரிப்பீட்டட் கெஸ்ட் அனைவருமே பெய்டு கெஸ்ட். ஓகே, அவங்களை கூப்பிட்டு வரணும். இல்ல கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க. அவங்க ஒரு செட் ஆஃப் ஆட்ல வந்துருவாங்க. அந்த படத்தை அவங்களே ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு ராம் சார் படத்துக்கு வெற்றிமாறன் சார் அந்த டீம் அப்படியே வந்துருவாங்க. அதே மாதிரி ராம் வெற்றிமாறன் படம், ராம் அவர்கள் படம், இவங்க எல்லாமே வந்து ஒரு படத்துக்கு அவங்களுக்குள்ளே ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. புதுசா வர்றவருக்கு என்னன்னா அந்த படத்தை அவர் ப்ரொமோட் பண்றதுக்கு தடுமாறுவார். அவருக்கு யாரை போய் பாக்குறது என்ன பண்றதுன்னு தெரியாது. இங்கதான் அந்த சங்கங்களுடைய ரோல் இருக்கணும். ஒரு படத்தை எடுத்துட்டாரு, இப்போ ஒரு டைரக்டர், அசிஸ்டன்ட் ஆர்டிஎம் ஒர்க் பண்ணல, அவர் ஏதோ அவருக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து படம் பண்ணிட்டாரு. ஒரு ப்ரொடியூசர் ஊர்ல இருந்து கூட்டு வந்துட்டாரு, அந்த ப்ரொடியூசர் படம் போட்டாரு, எல்லாம் சேர்ந்து நல்ல படத்தை எடுத்துட்டாங்க. இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும், பிசினஸ் பண்ணணும், இவங்களுக்கு தெரியாது. கரெக்ட். அப்பதான் நீங்க என்ன யாருடைய ரோல் இருக்குன்னா சங்கத்தினுடைய ரோல் இருக்கணும். படத்தை நீங்க கொடுங்க, போட்டு பார்த்தோமா, ரைட், ஓகேப்பா, இந்த படத்தை நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம், சரி ஓகே, தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து டைரக்டர் யூனியன்ஸ் நாங்க ஃபோன் பண்ணி இந்த படத்தை எல்லா டைரக்டர்ஸும் கூட்டு போட்டு காட்டுறோம், இந்த படத்தை பாருங்க அப்படின்னு அவங்க தான் அதை வந்து ப்ரொமோட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். பட் அவங்க யாருமே கண்டுக்கிறது இல்லையா? எத்தனை தயாரிப்பாளர்களை வந்து நல்ல நல்ல படங்களை எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண முடியாம கைவிட்டு சினிமா வேணும்னு போன ஆட்கள் இருக்காங்க. கரெக்ட். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு பெரிய பில்டிங் கான்ட்ராக்டர், 5 கோடி ரூபாயில படம் எடுத்தார், நல்ல படம், நிறைய ஃபெஸ்டிவல்லாம் போச்சு. பட் அவரால் அடுத்து படம் பண்ண முடியல. ஏன்னா அவரை சரியா அவருக்கு ப்ரொமோட் பண்ண ஆள் இல்லை, படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியல, ஒரு படமே நிப்பாட்டாரு. புரியுது. படம் எடுத்தது நிப்பாட்டாரு. இப்போ யாருக்கு லாஸ்? சினிமா இண்டஸ்ட்ரி தான் லாஸ். ஆமா, நல்ல ஒரு ப்ரொடியூசர் போயிட்டாரு. கண்டிப்பா. நல்ல ஒரு ஒரு ஏதாவது மெசேஜ் உள்ள படம் எடுக்கணும்னு எடுத்தவர், அவர் இண்டஸ்ட்ரியில இல்ல. ஓகே. அப்ப இந்த ப்ரொமோஷன்ங்கிறது இன்னைக்கு ஒரு தேவை, முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா படம் வந்து ஒரு வாரம் தான் ஓடுது, ஒரு வாரத்துக்கு தேவையான அந்த மைலேஜ் ஏத்தணும்னா ப்ரொமோஷன் தேவை. ஓகே. சோசியல் மீடியா ப்ரொமோஷன் ஒன்று இன்னைக்கு வந்து பிஆர் ப்ரொமோஷன் மட்டும் கோடிகள்ல போகுது. ஒரு பர்சனுக்குமே கோடிகளுக்கு போகுது. புரியுது. அப்புறம் படத்துக்கு எவ்வளவு பண்ணணும்? அப்ப இதையெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய யூனியன் பண்ணும். இப்ப சில ஆக்டர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி படத்துக்கு அக்ரிமெண்ட் போடுறப்பே அவங்க வந்து இதுவும் போட்டுக்கிறாங்க, ப்ரொமோஷனுக்கான அந்த டீட்டெயில், இத்தனை நாள் ஷூட்டிங், இத்தனை நாள் நீங்க ப்ரொமோஷன் வரணுங்கிறத அக்ரிமெண்ட்லயே போட்டுறாங்க. அப்ப அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அது இல்லாம வந்து நீங்க வந்து புதுசா வந்து மாற்றுறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனை நிறைய மாறும். ஓகே. அதாவது இதுக்கப்புறம் இருக்கக்கூடியதுல அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போதே ப்ரொமோஷன் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே ஓகே. சன் பிக்சர்ஸ்லாம் நீங்க கமிட் பண்ணாங்கன்னா ப்ரொமோஷன்ஸ்க்கு கண்டிப்பா வரணும், இத்தனை ஈவெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறதுல உங்களுக்கு அக்ரிமெண்ட்லயே போட்டுப்பாங்க. ஓகே ஓகே. எல்லாத்துக்கும் அக்ரிமெண்ட் இருக்கு. ஏன்னா இப்ப டிசியுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க அடையார்ல வந்து இதுல அடையார்ல வந்து டைரக்டர்ஸ் ஷோ ஒன்று போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அது டிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கூலி டைம்லேயே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கூலி டைம்லேயே ஃபிக்ஸ் பண்ணி இப்போ அவரை வந்து இப்படி கொண்டு வந்துட்டாங்க வச்சுங்களேன். அவங்க கம்பெனி டைரக்டர் மாதிரி இருந்தார். ஆமாம். அப்போ அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது புது டைரக்டர்னால அவர் சார்ந்த ஆட்கள் உள்ள வந்துடுவாங்க. புதுசாக வர்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். கரெக்ட். இப்போ நீங்கள் அக்ரிமெண்ட்டுங்கிறதுல இப்போ படத்தில் எத்தனை நாள் டேட்டுங்கிறதுல அக்ரிமெண்ட் போகிறப்ப ப்ரொமோஷனுக்கான டேட்டும் போட்டுறாங்க. ஆனால் புதுசாக வர ஆட்கள் தான் சிக்கல். இப்போ அதை தான் இவங்க ஒரு முறைப்படுத்தணும். புரியுது சார். ஏன்னா இப்போ கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, என்னுடைய படங்களை நான் வெளி ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது அதில் எனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதனால தான் நான் என்னோட ஓன் ப்ரொடக்ஷனில் எனக்கு விருப்பமான படங்களை வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தனியாக வெளிலேருந்து அவர் இன்வெஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால தான் பல டைரக்டர்ஸ் வந்து வெளில வந்து அவங்களுடைய படங்களை தனியாகவே பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க ஓன் ப்ரொடக்ஷன். இல்லை அப்படியே நீங்கள் வந்து சங்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிப்படத்துக்கு வந்து ஒரு பாட்டில் 7 லட்சத்தை காட்டுவார். ஆமாம். சொந்த படத்துனா வந்து கும்பிடி பண்ணி தாண்ட மாட்டார். பிரம்மாண்டம் அங்க இல்ல, பிரம்மாண்டம் அங்க கிடையாதுங்க. கதையில தான் பிரம்மாண்டம். முதல்வன் படம் எடுத்தீங்க, அவர் ஓன் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் படம். அந்த படத்துல நீங்க வந்து ஆஸ்திரேலியால சாங் வச்சோம் இல்லையா, அமெரிக்காவில பாட்டு வச்சோம், ஏதாவது இருக்கா? ஒரே ஒரு இந்த சாங் உண்டு, கும்மிடி பண்ணில ஒரு செட்டு போட்டு ஒரு பாட்டு எடுத்தாங்க. ஆமா, அந்த இந்த சாங் தானே சொல்றீங்க? இந்த உப்பு கருவாடு முதல்வனே சாங். ஆமா, அது ஃபுல்லா சிஜி. அது ஆமா. இப்படி பாத்தீங்கன்னா அவங்க டைரக்டரா ப்ரொடியூசராகவும் போறப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க கரெக்டா பட்ஜெட் பண்றாங்க.
வேற ஒரு தயாரிப்பாளருக்கு பண்றப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி கேம் சேஞ்சர் மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. ஃபுல்லா அவங்க வாழ்க்கை கேம் சேஞ்ச் ஆகி போகுது. ஆமா சார், அவங்க கேமே சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி, ஆனா இப்ப அவர் வந்து வேல்பாரிக்கு முன்னாடி ஒரு சின்ன படம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க சார். பண்ணிருக்காங்க. பெரிய படத்துக்கும் வாய்ப்பு கொஞ்சம் தடுமாற்றமா தான் இருக்கு, சின்ன படத்துக்கும் வாய்ப்பு தடுமாற்றமா தான் இருக்கு. அது ஏன்னா அவரு என்ன நான் யாருன்னு திருப்பி நிரூபிச்சுட்டு நான் பெரிய படம் பண்றேன். நம்ம அவ்வளவு அண்டர்ஸ்டிமேட் பண்ண தேவையில்லை. கண்டிப்பா ஜென்டில்மேன் படமே வந்து நம்ம இந்த சங்கருடைய இதுக்கு என்னன்னு சொல்றாங்க. ஜென்டில்மேன் படம் வந்து ஜென்டில்மேனே கிடையாது. ஆக்சுவலா அந்த படத்தை முதலில் ஆரம்பிக்கப்பட்டது குஞ்சுமோனுக்கு வந்து சரத்குமார் ஹீரோ. சரத்குமார் டேட்டு குஞ்சுமோன் ஒருத்தருக்கு போய் சொல்றாரு, நீங்க சரத்குமாருக்கு ஒரு கதை பண்ணுங்க, ஒரு ஆக்ஷன் கதை பண்ணுங்கன்னு. இவர் சொன்ன கதை வேற கதை. அவர் போய் சொல்றாரு, அந்த கதை பிடிக்கல, சரத்குமாருக்கு வந்து ஒரு கதை பண்ணுங்க, ஒரு சோலோ ஹீரோ சப்ஜெக்டா ஒன்று பண்ணுங்கன்றாரு. அப்போ பண்ண கதை தான் ஜென்டில்மேன். ஓகே, நல்ல வேலை அது பண்ணிருந்தா ஜென்டில்மேன் குடும்பமா எனக்கு அதுவும் மைண்ட்ல வந்துச்சு. அந்த மாதிரி ஜென்டில்மேனுக்கு வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. அப்ப இந்த ஜென்டில்மேன் கதையை எங்க இன்ஸ்பிரேஷன்னா குருன்னு ஒரு படம் இருக்கும். ஆமா, அதாவது நான் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நல்லவரா இருப்பாரு, நைட்டு பாத்தீங்கன்னா கொள்ளையடிப்பாரு. கரெக்ட். அம்மாவுக்காக வந்து ஒரு பெரிய ஒரு இது கட்டுவார், ஹாஸ்பிட்டல் கட்டுவார். ஏறக்குறைய ராபின்ஹுட் இருக்கிறவங்ககிட்ட கொள்ளையடிச்சிட்டு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. ஈஸியா கொஞ்சம் வயலண்டான ராபின்ஹுட் தானே. ஆமாமா, இது அது ஃபார்மட், சினிமாவுக்கான ஒரு இதுங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் ஜென்டில்மேன். அதுல இருந்து தான் மாறி 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 போய் அங்க இருக்குது. அப்ப அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷனே அதுதான் உங்களுக்கு. ஓகே, ராபின்ஹுட் பேட்டர்ன் இன்ஸ்பிரேஷன் தான். அதனால தான் சொல்றோம் இந்த மாதிரியான விஷயங்களை திருப்பி ரிப்பீட்டடா பண்றப்ப மாட்டுறது. ஓகே ஓகே. இப்போ டிஜிட்டல் ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே ரொம்ப வைடரா போயிட்டு இருக்கு. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே ட்ரோலாவும் மாறுது. உதாரணத்துக்கு கட்டா குஸ்தி படம், அந்த படத்துல வந்து அந்த பாட்டை இன்ஸ்டாகிராம ஸ்க்ரால் பண்ணாலே சம்பவக்காரின்னு சொல்லிட்டு சம்பவம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை பல பேர் கலாய்க்கவும் ஆரம்பிச்சாங்க. இதுல நெகட்டிவும் இருக்குல்ல சார்? இல்ல, இதுவே ப்ரொமோஷன் தான். தெரிஞ்சிருச்சு, ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு. ப்ரொமோஷன்ல ரெண்டு வகை இருக்கு. நெகட்டிவ் ப்ரொமோஷன் வந்து பாசிட்டிவ் ப்ரொமோஷன். பாசிட்டிவ் ப்ரொமோஷன் வந்து பெருசா உடனே ரீச் ஆகுது. இப்போ நீங்க ப்ரொமோஷன்ல ரெண்டு வகையா ப்ரொமோட் பண்ணி அந்த படத்தையோ ஒரு கண்டென்ட்டையோ ஒரு தனிநபரையோ கொண்டு போறது. இதுக்கு ஒரு பிஆர், ஒரு பெரிய டீமே இருக்கு, இங்க வேலை பாக்குறாங்க, பெரிய குரூப் இருக்கு, பெரிய கம்பெனிஸ் இருக்கு. அவங்க நீங்க இந்த படத்தை கொடுத்துட்டீங்கன்னா இது. இப்ப இந்த பிஆர் பத்தி சொல்றப்ப தான் ஞாபகம் வருது, ஒரு படம் சமீபத்துல வந்த ஒரு படம், ரொம்ப 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 சுமாரான படம், ஏறக்குறைய குப்பை படம். அந்த படத்தை ரிவ்யூ போடுற எல்லாரையுமே வந்து வாய் அடைச்சிட்டாங்க. ஓகே, ரிவ்யூ பண்ணவே கூடாது. அதனாலுமே நீங்க பாசிட்டிவா பண்ணணும். ஓகே, எல்லாருமே ஆஹா ஓஹோ ஓஹோ ஆகான்னு சொல்லி எல்லாரும் போட்டு அந்த படத்தை வந்து. எந்த வருஷம் வந்த படம்? இந்த ஒரு 3-4 மாசம் முன்னாடி வந்த படம் தான். சொல்லுங்க. ஆமா, இப்ப எல்லாருமே ஒரே பேட்டர்ல அந்த படத்தை பேசிப்பாங்க. என்னன்னா அந்த டைரக்டர் எல்லாருக்கும் ஃப்ரெண்டு, அப்புறம் வந்து ப்ரோமோட் பண்ண ஒரு பிஆர் கம்பெனி வந்து பெரிய கம்பெனி. இவனை எப்ப பாய்ச்சிக்கிட்டு நாளைக்கு இவன் ஏதாவது பேசுவான்றதுனால ஒரு ஃப்ரெண்ட்லியா என்ன பண்ணாங்கன்னா இந்த படத்தை ஒரு ஆகாத போகாத ஒரு குப்பை படத்தை பிஆர் பண்ணி அந்த படத்தை ஓட வச்சு இன்னைக்கு அந்த அடுத்த ரஞ்சுக்கு போயிட்டான்னு வச்சுக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. அந்த படமும் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பார்க்க முடியாத அவ்வளவு குப்பை. அந்த படத்தை என்ன பண்ணாங்கன்னா ஒரு காவியம் போல சித்தரித்து இந்த பிஆர் டீம் இந்த படத்தை ஓட வச்சு ஒரு பெரிய ஓடிடி தளத்துக்கு பல கோடி ரூபாய்க்கு அந்த படத்தை வித்து ஓடிடில இந்த படம் ஓடல, அது வேற விஷயம். புரியுது. இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிஆர் மாஃபியா இங்க இருக்கு. சமீபத்துல ஒரு நடிகர் சின்ன ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு யூடியூப்ல சட்டையர் பண்ணிட்டு இருந்த ஒரு குரூப்ல ஒருத்தர், அவருக்கு ஒரு பெரிய டீம் இங்க பிஆர் பண்ணிட்டு இருக்குங்க. அவரை ப்ரோமோட் பண்றது, அவரை மட்டுமே ப்ரோமோட் பண்றது. ஓகே ஓகே. அவர் ஆகா ஓஹோன்றாரு, அவரை வந்து அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க, என்னடா தேவையில்லாம உருட்டுறாங்க. உள்ள போய் பார்த்தா இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய பிஆர் டீம். ஓகே, இன்னைக்கு ஒரு நடிகர் பிளஸ் டைரக்டர் பிளஸ் நடிகர், நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு செலவு பண்றாரு பிஆர் டீமுக்காக. இப்ப எல்லாருமே வந்து ஒரு டீமாவே வச்சுக்கிறாங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களே ஓனா வச்சிருக்காங்க. ஓகே, சில பேர் ஏஜென்சில கொடுக்குறாங்க. இன்னைக்கு படம் எடுக்கிறத விட இது ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷனா இருக்கு. அன்னைக்கெல்லாம் வந்து பிஆர் பண்றதுனா பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க, இல்லாட்டி ஒரு 4 பிட் நோட்டீஸ் பேப்பர் எழுது. இன்னைக்குமே வந்து அந்த கவர் போட்டோல வந்து நம்ம பேஜ், நம்ம போட்டோ வரணும் கவர் பேஜ்ல அப்படின்னு சொல்லிட்டு பல நடிகர்கள் வந்து இன்னுமே பிரஸ்ட போயிட்டு கேட்டுட்டு தான் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ப்ரொமோஷன். அதுதான் இன்ஸ்டால அடிச்சு நவுத்துற ஒரு ப்ரொமோஷன். இன்ஸ்டா தாங்க. நீங்க இன்ஸ்டாவில் நீங்க வந்து இப்ப சமீபத்துல நேத்து ஒருத்தருடைய ஆடியோ மியூசிக்கல் ஷோ நடந்துச்சு. 10,000 பேர் ஒன்லி இன்ஸ்டாவுடைய ப்ரொமோஷன் மட்டும் 10,000 பேர். 6 மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த பகுதியில ஃபுல்லா மழை பெய்யுது, காலேஜ் ஸ்கூல் வந்து நிக்கிறாங்க. 3 மணி நேரம் ஒரு பெரிய ஸ்டாம்பேட் நடந்திருக்கும். ஆக்சுவலா அதை தவிர்க்கிறதுக்காக அவர் கேன்சல் பண்ணிட்டார். பரவாயில்ல, பெரிய ஸ்டாம்பேட் நடந்திருக்கும். இதுக்கு முழுக்க பிஆர்.
பிஆர் மட்டும்தான். ஓகே. அவர் சமீபத்துல பெரிய படம் பண்ணல, ஆ. பெரிய ஹிட் கொடுக்கல, ஆனா அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டினது வந்து பிஆர். அவரு ஆரம்பத்திலே பெரிய கூட்டத்தை கூட்டு அவரே பிஆர் தான். அவர் எம்பிஏ தானே படிச்சிருக்காரு. பிஆர் பண்ணுவார் அவர். அப்புறம் அதனால சொல்றேன், ஏன் சொல்றேன்னா ப்ரொமோஷன் எந்த அளவுக்கு வேலிடா இருக்குன்ற அது மாதிரி பிஆருக்கே ஒரு பெரிய பிஆர் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார். ஏன்னா இது ஒரு பக்கம் இருக்கும்போது நெகட்டிவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டீம் உங்களை அடிச்சு காலி பண்றது, அந்த மாதிரி அது இருக்கு. ஒருத்தரை வந்து பிளான் பண்ணி வந்து ஒரு ஆளை காலி பண்றது, இந்த டீமை விட்டு அந்த டீமை டேமேஜ் பண்றது, படம் வர்றப்ப வந்து வேற ஏதாவது பழைய மேட்டரை எடுத்து போட்டு அவங்களுக்கு காலி பண்றது, காரணம் பண்றது. சமயத்துல ஒரு நடிகர் அதுல வந்து இப்ப ரிலீஸ் ஆயிருக்காரு. புரியுது. அவரை கரெக்டா வந்து எப்பயோ நடந்த மேட்டர் எடுத்து கரெக்டா அந்த படம் வரப்ப கீழே போடுவாங்க. நீ அவன் தான்டா, உன்னை நாங்க விட மாட்டேன்டா, கீழே வந்து போடுவானுங்க. அதை ஒரு 4 பேரை வச்சு பேச விடுவானுங்க. அதுக்கு பேசுறதுக்கு 2 கும்பல் இருக்கு. இதெல்லாம் வச்சு ஓடிட்டு இருந்தாங்க. புரியுது. இப்ப அவர் தான் அது வந்து வெளியே வந்திருக்காரு. இது ஒரு பெரிய பாய உலகமா தான் இருக்கு. புரியுது சார். இதெல்லாம் தாண்டி ஒரு படம் வெளில வந்து ஜெயிக்கலையாங்கிறது மக்களோட கையில தான். என்னதான் பிஆர் வேலை பார்த்தாலுமே ஒரு படத்தோட பேர் நான் சொல்ல விரும்பல, அந்த படத்தை பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே தனிப்பட்ட முறையில ரிவ்யூ போட்டு காலி பண்ணாங்க. அது கண்டென்ட் தான் முக்கியம். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்துக்கு நன்றி.